ஓபிஎஸ் தரப்பை வீட்டின் வாசலுக்கு வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று அழைத்துச் சென்றார். ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாவேகவுடன் கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டி வந்தனர். தற்போது திமுகவுடனும் ஓபிஎஸ் சந்திப்பு நடத்தியிருக்கும் நிலையில் விரைவில் புதிய கட்சி தொடங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கட்சியோ அமைப்போ இல்லாமல் ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி அமைக்க முடியாது. இல்லையென்றால் சுயேட்சையாக மட்டுமே போட்டியிட முடியும். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இருந்து வரும் ஜான் ஆரோக்கியசாமியை ஓபிஎஸ் தரப்பு அணுகிய போது டிசம்பர் வரை பொறுத்திருக்குமாறு பதிலளிக்கப்பட்டுள்ளது. விஜய் தொடங்க போகும் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பின்னரே கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் எண்ணத்தில் தாவேக உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. திமுக மற்றும் தாவேக ஆகிய இரு கட்சிகளின் கதவுகளையும் ஓபிஎஸ் தரப்பு தட்டியிருக்கிறது. இந்த நிலையில் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் விஜயுடன் தாம் இதுவரை பேசவில்லை, விஜயும் இதுவரை தம்முடன் பேசவில்லை என்று தெரிவித்தார். இதனால் ஓபிஎஸ் அடுத்ததாக அமைப்பு ரீதியாக உருவாகுவதற்கான பணிகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.